வெல்கம் டு தமிழ் ஜாய். நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு முழு முதல் காரணம் தோனிதான் என்று சூசகமாக குற்றம் சாட்டிய இந்திய கேப்டன் விராட் கோலி. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது நேற்று நடந்த முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் கடைசி பந்தில் தோல்வியடைந்தது இந்திய அணி. இந்த தோல்வி குறித்து இந்திய கேப்டன் விராட் கோலி பேசிய போது ஒரு சர்ச்சையான கருத்தை கூறியிருந்தார். நாங்கள் இன்னும் ஒரு சில ரன்கள் அதிகமாக எடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் எங்களது பேட்ஸ்மேன்கள் கடைசி நேரத்தில் சொதப்பி விட்டனர் என்று கூறியிருந்தார். அதாவது நேற்றைய போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது 20வது ஓவரை தல தோனி எதிர்கொண்டார். அப்போது தல தோனி சிங்கிள் ரன்னுக்கோ அல்லது 2 ரன்களுக்கோ ஓடுவதை விரும்பாமல் சிக்ஸர் அல்லது பவுண்டரிகளுக்கு மட்டுமே முயற்சி செய்தார். ஆகையால் கடைசி ஓவரில் 4 பந்துகள் டாட் பாலாக மாறியது. ஒரு சிக்ஸர் மற்றும் போட்டியின் கடைசி பந்தில் ஒரு சிங்கிள் என்று மொத்தம் 7 ரன்கள் தான் எடுத்திருந்தார். அந்த தருணத்தின் போது பெவிலியனில் அமர்ந்திருந்த விராட் கோலியின் முக பாவனைகளை மைதானத்தில் உள்ள பெரிய திரையில் காண்பிக்கப்பட்டது. அப்போது விராட் கோலி மிகவும் கடுப்பானது போல் கொஞ்சம் டென்ஷனாக நடந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது கடைசி ஓவரில் தோனியின் இந்த அணுகுமுறை விராட் கோலிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதைத்தான் தோல்வி குறித்து விராட் கோலி பேசும்போது இதை மறைமுகமாக கூறியிருந்தார். இதனால் கோலியின் இந்த கருத்து தற்போது கிரிக்கெட் வட்டாரங்களில் மீண்டும் ஒரு பிரளயத்தை உருவாக்கியுள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நம்ம தல தோனி கடைசி ஓவரில் அப்படி நடந்து கொண்டதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.